மனித புனிதன் வங்க கடவுள் துயில் கொண்டிருக்கின்ற தங்க தலைவன் தானே தலைவன் டாக்டர் புரட்சி தலைவருடைய ஆசையோடு ஆலயம் தோறும் அன்னதான திட்டம் தந்த, தொட்டில் குழந்தை திட்டம் தந்த, தமிழ்நாட்டு மக்களால் எல்லாரும் அம்மா என்று அன்போடு அழைக்கப்பட்ட புரட்சி தாய் தாய் இதே புரட்சி தலைவர் அம்மாவுடைய தெய்வீக ஆசையோடு நாளைய தமிழக முதல்வர், இன்றைய எதிர்கட்சி தலைவர், புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியுடைய ஆணைக்கிணங்க வருகின்ற மார்ச் 1ஆம் தேதி மதுரை மண்டல நகர் வருகின்ற இந்தியாவினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய வருகையை முன்னிட்டு எவ்வாறு அந்த கூட்டத்திற்கு செல்வது என்பது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் இன்றைய தினம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக, சிவகாசி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக ஆலோசனைகளை வழங்குவதற்கு தலைமையேற்று நமக்கு ஆலோசனை வழங்க வருகின்ற தொண்டர்களுடைய பாதுகாவலர், நாளைய எடப்பாடியுடைய அமைச்சரை அலங்கரிக்கின்ற அருமையண்ணன், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், கழகத்தினுடைய அமைப்பு செயலர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் KT ராஜேந்திர பாலாஜி அவர்களை சிவகாசி சட்டமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளர் சார்பாக வருக வருக என வரவேற்று, அவர்கள் வந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்று, இப்போது மார்ச் 1ஆம் தேதி வருகின்ற பாரத பிரதமர்களையும் நம்முடைய கழகத்துடைய பொதுச்செயலர் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களையும் எவ்வாறு சென்று அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் என்று ஆலோசனைகளை உங்கள் மத்தியில் இப்போது மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிக்க செயலர் அருமையண்ணன் KT அவர்கள் உங்கள் சிறப்புரையாற்றுவார்கள். பெருமதிப்பிற்குரிய விருதுநகர் மாவட்டம் சிவகாசி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த கழகத்தினுடைய மூத்த தளபதிகளே, நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய உத்தரவு கிணங்க மதுரையில் 1ஆம் தேதி நடைபெறுகின்ற தென்மண்டல மாநாடு மதுரை மண்டல நகரில் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 4 மணி அளவிலே பாரதத்தினுடைய பிரதமர், NDA கூட்டணியுடைய அகில இந்திய தலைவர், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், பாரத பிரதமர் மோடி அவர்களும், NDA கூட்டணியுடைய தமிழ்நாடு தலைவர், வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சர், அதிமுகவுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் அருமையண்ணன் எடப்பாடியார் அவர்களும் மற்றும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் TTV அவர்களும் ஏனைய தலைவர்களெல்லாம் கலந்து கொண்டு விடியா திமுக ஆட்சியை கண்டித்து மாபெரும் தேர்தல் பிரச்சார மாநாடை சிறப்பிக்க வருகை உள்ளார்கள். அந்த நேரத்தில் நாம் எப்படி இங்கிருந்து செல்வது, தலைவர்களை வரவேற்பது எப்படி என்பது சம்பந்தமான இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னின்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் சேர்மன் சுப்பிரமணியன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கழக MGR இளைஞரணியினுடைய துணை செயலாளர் அருமை தம்பி VS பலராமன் அவர்களே, கழக மாணவர்களினுடைய துணை செயலர் அன்பு சகோதரர் டாக்டர் விஜயானந்த் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற MGR மடத்துடைய மாவட்ட செயலர் அன்பு சகோதரர் R புலிபாஸ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அதிமுக வர்த்தக அணியினுடைய மாவட்ட செயலர் அன்பு சகோதரர் VT கமல்குமார் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் அருமை தம்பி அன்பு சகோதரர் தேன்ராஜ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட அம்மா பேரனுடைய இணைச்சியாளர் திருத்தங்கள் 3 பகுதியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் அன்பு சகோதரர் விரைபாண்டியன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற
திருத்தங்கல் கிழக்கு பகுதி கழக செயலர் MP கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, திருத்தங்கல் மேற்கு பகுதி கழக செயலர் மாமன்ற உறுப்பினர் சரவணகுமார் அவர்களே, திருத்தங்கல் தெற்கு பகுதி கழக செயலர் சகோதரர் அப்பாத்துரை அவர்களே, சிவகாசி மாநகராட்சி கிழக்கு பகுதி கழக செயலர் அருமை தம்பி அர்ஜுன் சாம் அவர்களே, சிவகாசியுடைய மேற்கு பகுதி கழக செயலர் அருமை தம்பி கப்சாமி பாண்டியன் அவர்களே, சிவகாசியுடைய மத்திய பகுதி கழக செயலர் அருமை சென்னையா சையது சுல்தான் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற சிவகாசியுடைய கிழக்கு ஒன்றிய கழக செயலர் அன்பு சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்களே, சிவகாசியுடைய மேற்கு ஒன்றிய கழக செயலர் அருமை தம்பி கருப்பு என்ற லட்சுமி நாராயணன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற சிவகாசியுடைய தெற்கு ஒன்றிய கழக செயலர் அருமை தம்பி பாலாஜி அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற என்னோட நிகழ்ச்சியில் எல்லா தொகுதிகளிலும் ஒருங்கிணைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற கழகத்துடைய எம்ஜிஆர் மடத்துடைய துணை செயலர் அன்பு சகோதரர் SN பாபுராஜ் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற நம்மனாட்சி அம்மா பேரனுடைய மாவட்ட இணைச் செயலர் அருமை அண்ணன் நம்மனாட்சி காளியப்பாடர் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய விவசாயிகளுடைய மாவட்ட செயலர் அன்பு சகோதரர் சுப்புக்காளை அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற மகளிர் அணியினுடைய மாவட்ட செயலரும் முன்னாள் மாவட்ட ஊராட்சி வைச்சேர்மனுமான அன்பு சகோதரி சுபாஷினி அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர்களுடைய மாவட்ட துணை செயலர் கலைச்செல்வி அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற மருத்துவமனையினுடைய மாவட்ட செயலர் தம்பி டாக்டர் ராமச்சந்திரன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற மருத்துவமனையினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் கண் மருத்துவர் டாக்டர் சகோதரர் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற சாத்தூர் இளங்கோ அவர்களே, முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் சாத்தூர் கண்ணன் அவர்களே, ராஜா சிங் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற மகளிரை சேர்ந்த முக்கிய மாவட்ட பொறுப்பில் அங்க வைக்கின்ற மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களே, பகுதி கழக பொறுப்பாளர்களே, மகளிர் அணி நிர்வாகிகளே, இளைஞர்களுடைய மாவட்ட செயலர் தம்பி மாமன்ற உறுப்பினர் கரைமுருகன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற சிவகாசியுடைய சட்டமன்ற தொகுதியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் அருமை தம்பி செல்வின் அவர்களே, மாவட்ட விருதுநகர் மண்டலத்துடைய தகவல் தொழில்நுட்பத்தினுடைய இணைச் செயலர் அருமை தம்பி அருண்குமார் அவர்களே, அருமை தம்பி பாண்டியராஜன் அவர்களே, வழக்கறிஞர்களுடைய மாவட்ட செயலர் அன்பு சகோதரர் முத்துப்பாண்டியன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட செயலர் KK பாண்டியன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற சிறுபான்மை பிரிவினுடைய மாவட்ட செயலர் அருமை சின்னையா முகமது ஆசிப் அவர்களே, அருமை சின்னையா மாவட்ட சிறுபான்மை பிரிவினுடைய இணைச் செயலர் அலியப்பா அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரர் சிவராஜ் பாண்டியன் அவர்களே, குளத்துக்காடு முனிசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கின்ற ராஜ்கண்ணா அவர்களே, இந்த நிகழ்ச்சியில பங்கு பெற்றிருக்கின்ற பல்வேறு கட்சியினுடைய முக்கியஸ்தர்களே, வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கழகத்திலே பணியாற்றக்கூடிய முக்கியஸ்தர்கள். நீங்கள் அத்தனை பேருடைய பெயர்களை வட்டக்கழக செயலர்கள், சிவகாசி மாநகராட்சிக்கு உட்பட்ட 48 வட்டக்கழகத்தினுடைய செயலர்கள், கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மன்றம், இளைஞர் அணி, பேரவை, இளைஞர் பாசறை, மகளிர் அணி, மாணவர் அணி, விவசாய அணி, வணிக வர்த்தக அணி, இப்படி பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த கட்சியுடைய முக்கியஸ்தர்களே, தலைமை கழக பேச்சாளர், கழகத்தின் மூத்த முன்னோடி அண்ணன் சின்னத்தம்பி அவர்களே, மற்றொரு கழகத்தினுடைய இயக்கத்திற்காக நாடி நரம்புகளில் இரத்த நாளங்களில் இயக்கத்தின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய தளபதிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் பணிவான கனிவான நன்றி கலந்த வணக்கத்தை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு ஒரு அற்புதமான கட்டத்தை நாம் எட்டியிருக்கின்றோம். ஒரு அருமையான கட்டத்தை நாம் வந்திருக்கின்றோம். தேர்தல் தேதி 1ஆம் தேதி, மார்ச் 1ஆம் தேதி எடப்பாடியாரும் நம்முடைய பிரதமர் மோடி அவர்களும் கலந்து கொள்ளக்கூடிய மதுரை மண்டேலா நகரத்தினுடைய மாநாடு மிக பிரமாண்டமாக நடைபெற இருக்கிறது. மதுராந்தக மாநாட்டை விட, சென்னையில் நடைபெற்ற மதுராந்தக மாநாட்டை விட மதுரையில் நடைபெறுகின்ற மண்டேலா நகர் மாநாடு வென்றது என்ற வரலாற்றை நாம் இதில் என்ன சிறப்பு என்று சொன்னால், நம்முடைய பொதுச்செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் நம்பிக்கையோடு விருதுநகர் மாவட்டம் என் தம்பி KT ராஜேந்திர பாலாஜி என்று சொல்லி 10,000 இளைஞர்களை அழைத்து வருவார் என்று சொல்லி நமது மாவட்டத்திற்கு மட்டும் 4 எடப்பாடியுடைய தூதுவர்களாக கழகத்துடைய மூத்த
துணை பொதுச் செயலாளர்கள் KP முனிஷாம் அவர்கள், தத்த விஸ்வநாதன் அவர்கள், பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், தலைமை செயலாளர் SP வேலுமணி அவர்கள், 4 தலைவர்கள் வந்து விருதுநகர் JP ரெசிடென்சியில் வந்து பேசி உங்களை போன்ற முக்கியஸ்தர்களை வைத்து நடந்த நிகழ்ச்சியில் எடப்பாடி சொன்ன கருத்தை சொன்னார்கள். அதை நான் சென்னைக்கு இப்போது சென்றேன். அம்மாவுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நான் எழுதிய சமூக நீதியை காத்த காவலர் எடப்பாடியார் என்ற புத்தகத்தை புத்தகத்தை வெளியிடுவதற்கு எனக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்டேன். புஸ்தகத்தை வாங்கி வைத்துக் கொண்டு 5 நாள் கழித்து பதில் சொல்லுன்னு சொன்னார். 5 நாள் கழித்து வரவழைத்து புஸ்தகம் 10 புஸ்தகம் கொடுத்தேன். 10 பேர்கிட்ட கொடுத்தார். அவரும் பார்த்தார். 10 பேர்கிட்ட கொடுத்தார். 10 பேரும் ஒருத்தர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவருடைய உறவினர் சத்யாலயா ராமகிருஷ்ணன் ஒரு பேர், கிட்டத்தட்ட 75 வயசு இருக்கும். அவரிடத்தில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தார். அவர் முழுமையாக அந்த புஸ்தகத்தை படித்து பல்வேறு தலைவர்களை கொடுத்து இதில் உள்ள சம்பவங்கள், இந்த புத்தகத்தில் உள்ள கருத்துக்கள், தேதிகள், ஆண்டுகள், நிகழ்வுகள் உண்மைத்தன்மை உள்ளதா, எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு படித்து என்னிடத்தில் சொல்லுங்கள், 1 வாரம் டைம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அந்த அடிப்படையில் அவர்கள் எல்லாம் படித்து ஒட்டுமொத்தமாக அந்த 10 பேர் சொன்ன வார்த்தை, KT ராஜேந்திர பாலாஜியை ஒரு முரட்டுத்தனமான அரசியல்வாதியாகத்தான் அவர் அடிக்கடி சண்டை போடுவார், பேட்டி கடுமையாக கொடுப்பார் என்பதைத்தான் பார்த்திருப்போம். ஆனால் இது பூரா கதை அல்ல, இது பூரா வரலாறு. ஒரு வரலாற்று சூடை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்திலிருந்து உங்கள் காலம் வரை சமூக நீதிக்காக அதிமுக தலைவர்கள் செய்த திட்டங்களையும் சட்டங்களையும் படம் பிடித்து இந்த புத்தகத்திலே காட்டியிருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 5% இருந்த இடஒதுக்கீட்டை 20% உயர்த்தியது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள். 25% இருந்த இடஒதுக்கீட்டை 50% இடஒதுக்கீடு ஆணை பிறப்பித்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்திய அளவில் 16% கீழ் இருந்த இடஒதுக்கீடு இருந்த நேரத்தில் 50% பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக இடஒதுக்கீடை ஒதுக்கி அரசாணை வெளியிட்ட முதலமைச்சர் என்ற தகுதியை பெற்றவர் எம்ஜிஆர். அதனால் இந்திரா காந்தி கொதிப்படைந்து, வடமாநில வடக்கே உள்ள தலைவர்கள் எல்லாம் கொதிப்படைந்து, ஜாட் எழுதிச்சவர்கள் கொதிப்படைந்து, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இவ்வளவு சலுகையை எம்ஜிஆர் அறிவித்து விட்டார் கோபாலித்தனமாக. இனிமேல் நாட்டில் கலவரம் தான் வெடிக்கும், அந்த ஆட்சியை கலையுங்கள் என்று சொல்லி அங்கே போராடினார்கள். எம்ஜிஆருடைய குடும்பாவியை டெல்லியில் எரித்தார்கள். இந்த சங்கதியெல்லாம் நான் பேப்பரை எடுத்து பார்த்தேன். அப்படிப்பட்ட நேரத்தில் இந்திரா காந்தி அவர்கள் இந்த ஆட்சியை கலைக்கணும் என்ற முடிவுக்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் நாடாளுமன்றத்துடைய தேர்தல் தோல்வி ஒன்று நமக்கு வந்தது. அதை பயன்படுத்தி அரசாணை வெளியிடுகிறார். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 50% இடஒதுக்கீடு என்ற சமூக நீதிக்கான சிந்தனை முதலிலே உரமாக்க விதையாக விதைக்கப்பட்டது. விதைத்தவர் எம்ஜிஆர் என்ற ஒரு அற்புதமான 10 வாரங்களிலே தொடராக அதை எழுதியிருக்கிறேன். அதற்காக அவர் கொடுத்த விலை ஆட்சி கலைப்பு. அதற்குத்தான் ஆட்சி கலைக்கப்பட்டது. அதை சரியாக கருணாநிதி கலைஞர் பயன்படுத்திக் கொண்டார். அவர் பயன்படுத்திக் கொண்டார். அதற்காக கலைக்கப்படுகிற நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் வீட்டில் ராமாவரம் தோட்டத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இரவு 12 மணிக்கு அதிகாரிகள் வருகிறார்கள். IAS IPS அதிகாரிகள் வருகிறார்கள். முதலமைச்சர் எம்ஜிஆர் இடத்தில் சென்று